அன்பார்ந்த பக்தர்களே, இந்த 2024 புனித புத்தாண்டின் இந்த தருணத்தில் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீராமகிருஷ்ணனின் பிறப்பிலிருந்து ஒரு புதிய யுகம் திறக்கப்பட்டுள்ளது என்று சுவாமி விவேகானந்தர் கூறியுள்ளார். இந்த யுகத்தில் இந்தியாவிலும் பிற நாட்டுகளிலும் உடல், அறிவு, தார்மீகம் மற்றும் ஆன்மீகம் போன்ற எல்லா துறைகளில் பெரிய வளர்ச்சிகள் நிகழும். இந்தியாவிலும் பிற நாட்டுகளிலும் மதம், கலாச்சாரம், கலை மற்றும் அறிவியல் சார்ந்த துறைகளில் பெரும் வளர்ச்சி நடைபெறும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மக்கள் நற்பண்புகள், தன்னலமற்ற தன்மை, தூய்மை மற்றும் அன்பு ஆகியவற்றில் வளர்வார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த விழிப்புணர்வின் தொடக்கத்தை நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றியுள்ள நிகழ்வுகள் மனித குலத்திற்கு ஒரு புகழ்பெற்ற எதிர்காலத்தை முன்வைக்கும் இந்த பெரிய மாற்றத்திற்கு சாதகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த சமயத்தில் இந்த மாற்றத்தின் மையத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணரின் தெய்வீக வாழ்க்கை உள்ளது. பரிபூர்ணத்தை அடைய விரும்பும் அனைத்து நேர்மையான சாதகர்களும் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அடிச்சுவடுகளில் பின்பற்றி ஆன்மீக உலகின் எல்லையற்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் பெற வேண்டும். மேலும் உலகியல் வாழ்க்கையிலும் நிலையான அமைதியையும் பெற வேண்டும் என்பதே அவரது உருக்கமான அழைப்பு. ஸ்ரீராமகிருஷ்ணராக அவதரித்த தெய்வீக சக்தியின் அழைப்பிற்கு நாம் செவி சாய்ப்போமாக. கடந்த கால அவதாரங்களில் சங்கமம் அவர், அவதாரர்களின் வரிஷ்டர் அவர். வாருங்கள், நாம் அனைவரும் வாழ்க்கையை தெய்வீகமாகவும் சுய நிறைவாகவும் மாற்றுவோம். ஸ்ரீராமகிருஷ்ணர், அவரது தெய்வ துணையார் ஸ்ரீ சாரதா தேவி மற்றும் அவரது தூதர் சுவாமி விவேகானந்தர் அனைவரிடமும் எனது மனமார்ந்த பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறேன். உங்களுக்காக அவர்களது ஆசியை நாடுகிறேன். பரிபூர்ணத்தை நோக்கிய நமது பயணத்திற்கு அவர்கள் வழிகாட்டட்டும். ஜெயராமகிருஷ்ணா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.